இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளுக்காக சிங்காரவேலன். முக்கிய செய்திகள். வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களின் கோபத்திற்கு ஆளாகி வரும் ஜெயலலிதா ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆவேசம். தனக்கு எல்லாமே நீங்கள்தான் என கூறும் ஜெயலலிதா தனது சொத்துக்களை மக்களுக்கு எழுதி வைப்பாரா என தலைவர்கள் கேள்வி. வாட்ஸ்அப்பில் நீலிக்கண்ணீர் விடுவதாக ஸ்டாலின் விமர்சனம். ஆறு செயற்கைக்கோள்களுடன் இன்று விண்ணில் பாய்கிறது BSLV C-29 ராக்கெட். வெற்றிகரமாக விண்ணில் ஏவுவதற்கான பணியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 50 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 40 காசுகளும் குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. விரிவான செய்திகள். கண் துடைப்பு அறிவிப்புகளையும் வெற்று அறிவிப்புகளையும் வெளியிட்டு மக்களின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளாகி வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாகும் பல இடங்களில் மழைநீர் வடியாமல் இருப்பதை எடுத்து காட்டியுள்ளார். அந்த இடங்களில் கழிவு நீரும் சேர்ந்து கொசுக்கள் உற்பத்தியாகும் குட்டையாக மாறியுள்ளதாகவும், அதனால் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த கழிவுநீர் வடிவதற்கான வடிநீர் பாதைகள் இல்லை என்றும், அதனால் கழிவுநீர் அகற்றும் லாரிகள் மூலம் அந்த அசுத்த நீரை வெளியேற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கூறுவதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசிடமிருந்து தாங்கள் வேறு எந்த உதவியையும் கேட்கவில்லை என்றும், இதை செய்து கொடுத்தாலே போதும் என்று மனம் நொந்து போய் கூறுவதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அதிமுக அரசு நீண்ட நாட்களாக நீர் வடியாமல் உள்ள இடங்களில் இருந்து லாரிகள் மூலம் கழிவு நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டுமென கேப்டன் கேட்டுக்கொண்டுள்ளார். சாலைகள் குண்டும் குழியுமாக ஜல்லிக்கற்களுமாக காட்சி அளிப்பதையும், அதனால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அடிக்கடி விபத்தில் சிக்கிக்கொண்டு மிகுந்த சிரமப்படுவதையும் எடுத்து காட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த், அதனால் ஒரு சில நேரங்களில் உயிரிழப்பு ஏற்படுவதையும் தவிர்க்க முடியவில்லை என கூறியுள்ளார். மேலும் சாலைகளில் ஏற்படுகின்ற புழுதிகளால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்ல, நடந்து செல்பவர்களுக்கும் கண்ணெரிச்சல், சுவாச கோளாறு போன்றவற்றால் அவதிப்பட்டு பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அதிமுக அரசோ பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் புதிய சாலைகள் அமைத்துள்ளதாகவும், அதற்காக எத்தனை பொறியாளர்கள், சாலை பணியாளர்கள் பணியாற்றினார்கள் என்பது போன்ற புள்ளி விவரங்களை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள கேப்டன், பொய்யும் புரட்டும் பேசி மக்களை ஏமாற்றாமல் போர்க்கால அடிப்படையில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இன்னும் ஒரு சில இடங்களில் மின்சார வசதி வழங்கப்படாமல் உள்ளது என்றும், எனவே அப்பகுதிகளில் பராமரிப்பு பணிகளை துரிதப்படுத்தி மின் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இலவசமாக பழுது நீக்கும் முகாம் நடத்தப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்து, அதன் அடிப்படையில் அமைச்சர் தங்கமணி சிறப்பு முகாமை துவக்கி வைத்ததை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். ஒரு கட்டிங் பிளேயரையும் ஸ்பேனரையும் வைத்துக்கொண்டு பிரேக்கை சரி செய்து கொடுப்பதற்கு பெயர் அரசு இலவச பழுது நீக்கும் முகாமா என வினா எழுப்பியுள்ள கேப்டன், ஏற்கனவே நொந்து நூலாகி போயுள்ள பாதிக்கப்பட்ட மக்களை வாகன பழுது நீக்கும் முகாம் மேலும் நோகடித்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கு இலவசமாக பழுது நீக்கம் செய்யப்படுகிறதென முகாம்களுக்கு சென்றால் பல்வேறு காரணங்களை கூறி பணம் வசூல் செய்வதாகவும், வாகனங்களை 10 நாட்களுக்கு பிறகே திரும்ப பெற முடியும் என கூறுவதாகவும், அரசு அறிவித்துள்ள முகாம்கள் தொலைதூரங்களில் இருப்பதாகவும் வாகன உரிமையாளர்கள் புலம்புவதாக அவர் கூறியுள்ளார். இது போன்ற ஏமாற்று வித்தைகளை இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் அதிமுக அரசு செய்யும் என தெரியவில்லை என ஆதங்கம் தெரிவித்துள்ள கேப்டன், ஆட்சியின் அந்திம காலம் முடியும் வரையிலும் இதே நிலைதான் நீடிக்குமோ என வேதனை தெரிவித்துள்ளார். அரசை நம்பிய மக்களுக்கு கிடைப்பதென்னவோ ஏமாற்றம்தான் என அவர் விமர்சித்துள்ளார். ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என பகல் கனவுடன் முதலமைச்சர் ஜெயலலிதா இதுபோன்ற கண்துடைப்பு அறிவிப்புகளையும் வெற்று அறிவிப்புகளையும் ஒவ்வொரு நாளும் அறிவித்துக் கொண்டு இருப்பதாக சாடியுள்ள அவர், அதனால் தமிழக மக்களின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளாகியுள்ள அதிமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். ஆட்சியின் கடைசி காலத்திலாவது தமிழக மக்கள் மீது முதலமைச்சர் ஜெயலலிதா அக்கறை செலுத்த வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்.
தனக்கு எல்லாமே நீங்கள்தான் என கூறும் ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் கொள்ளையடித்து சேர்த்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை பொதுமக்களுக்கு எழுதி வைப்பாரா என அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் அதிமுக, திமுக கட்சிகள் கோடி கோடியாக கொள்ளையடித்து தங்களது பேங்க் பேலன்ஸை நிரப்பி வருகின்றனர். குறிப்பாக தற்போது தமிழக முதலமைச்சராக இருக்கும் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருப்பது நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த உண்மையே. 1991 முதல் 1996 வரை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி குன்ஹா தீர்ப்பளித்தார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் யாரும் எதிர்பாராத வகையில் ஜெயலலிதாவை விடுதலை செய்து நீதிபதி குமாரசாமி உத்தரவிட்டார். ஆனால் அவரது தீர்ப்பில் சொத்துக்களை கணக்கீடு செய்ததில் பிழை இருப்பது கண்டறியப்பட்டு கர்நாடக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இதேபோல் சிறுதாவூரில் தலித் மக்களுக்கு வழங்குவதாக இருந்து 53 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த ஜெயலலிதா அங்கு சொகுசு பங்களாவை கட்டி தங்கி வந்தார். அந்த பங்களாவை சுற்றியுள்ள காம்பவுண்டுக்குள் அரசு புறம்போக்கு நிலம் சுமார் 200 ஏக்கர் வளைக்கப்பட்டதாகவும் அப்போது குற்றச்சாட்டு எழுந்தது. இது மட்டுமின்றி ஜெயலலிதா ஓய்வெடுப்பதற்காக கொடநாட்டில் வளைக்கப்பட்டுள்ள எஸ்டேட்டின் தற்போதைய மதிப்பு 4500 கோடி ரூபாய் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேபோல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மாவட்டம் தோறும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்து கோடி கோடியாக சொத்து குவித்து வருவதாகவும் ஜெயலலிதா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்துக்களை குவித்து வருகிறார். சமீபத்தில் சென்னை வேளச்சேரி பீனிக்ஸ் மாலில் உள்ள பிரபல லக்ஸ் திரையரங்க வளாகத்தை 1000 கோடி ரூபாய்க்கு சசிகலா வாங்கியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது மேலும் சென்னையில் உள்ள பிரபல திரையரங்குகளை வளைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கேள்வி எழுப்பியும் ஜெயலலிதா தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். இவ்வாறு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயலலிதாவும் அவரது உடன் இருக்கும் சசிகலா கும்பலும் தமிழகத்தை வளைத்து போடும் நடவடிக்கையில் தற்போது களமிறங்கி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாத ஜெயலலிதா தேர்தலை கருத்தில் கொண்டு தற்போது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். ஜெயலலிதா ஆற்றிய உரை வாட்ஸ்அப்பில் தற்போது உலா வருகிறது. அதில் தனக்கென தனி வாழ்க்கை இல்லை என்றும் தனக்கு உறவினர் இல்லை என்றும் உங்களுக்காகவே நான் வாழ்கிறேன் என்றும் கூறி மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் ஜெயலலிதா. உங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் நானே சுமக்கிறேன். எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது. எனக்கென்று உறவினர் கிடையாது. எனக்கு சுயநலம் அறவே கிடையாது. எனக்கு எல்லாமும் நீங்கள்தான். என் இல்லமும் உள்ளமும் தமிழகம்தான். மக்களுக்காக நான் என கூறும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் பால் உள்ளிட்ட விலைவாசி உயர்வை உயர்த்தி மக்களை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கினார். இதேபோல் மின் கட்டணமும் மக்கள் மீது திணிக்கப்பட்டன. ஆட்சி பீடத்தில் அமர்ந்தது முதல் முடியும் வரை தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வரும் ஜெயலலிதா தற்போது தேர்தலை கருத்தில் கொண்டு அவர் வெளியிட்டுள்ள வாட்ஸ்அப் வீடியோவை பார்த்து மக்கள் கொந்தளித்து போய் உள்ளனர். மேலும் ஜெயலலிதாவின் வாட்ஸ்அப் உரை குறித்து அரசியல் தலைவர்கள் பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். மக்கள் ஜெயலலிதா மீது இப்போது கடும் கோபத்தில் இருப்பதை அறிந்து கொண்டுதான் சினிமாவில் வசனத்தை பேசுவது போல வாட்ஸ்அப்பிலும் வசனம் பேசியுள்ளார் என்று ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மக்களுக்காகவே நான் என கூறும் ஜெயலலிதா தான் சேர்த்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை மக்கள் மீது எழுதி வைப்பாரா எனவும் அரசியல் தலைவர்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். BSLV-C 29 ராக்கெட் மூலம் சிங்கப்பூரின் 6 செயற்கைக்கோள்கள் இன்று மாலை 6 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகின்றன. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் BSLV, GSLV ரக ராக்கெட்டுகள் மூலமாக ஏராளமான செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து BSLV-C 29 ராக்கெட் மூலம் சிங்கப்பூருக்கு சொந்தமான 6 செயற்கைக்கோள்கள் இன்று மாலை 6 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளன. இந்த 6 செயற்கைக்கோள்களும் 550 கிலோமீட்டர் தொலைவில் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. BSLV-C 29 ராக்கெட் புறப்படுவதற்கான 59 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று முன்தினம் காலை 7 மணிக்கு தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் விலை நள்ளிரவு முதல் லிட்டருக்கு 50 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 46 காசுகளும் குறைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம் மற்றும் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 15 நாட்களுக்கு ஒருமுறை விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது.
அந்த வகையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 52 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 49 காசுகளும் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 60 ரூபாய் 28 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் விலை 1 லிட்டர் 47 ரூபாய் 28 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை 50 பைசா குறைஞ்சிருக்குன்னாங்க. பட் ஏற்றும் போது வந்து 2 ரூபா 3 ரூபா ஏற்றுறாங்க. பட்டு கால் டாக்ஸி ஓட்டுறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்ல இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ மேலும் குறையுமோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் மக்களுக்குன்ட்டு. இதேபோல் டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 59 ரூபாய் 98 காசுகளுக்கும், மும்பையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 67 ரூபாய் 4 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. திருவாரூரில் வரும் 19ஆம் தேதி அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தல். திருவண்ணாமலை அருகே காவல் நிலையம் முன்பு பிணத்துடன் பொதுமக்கள் சாலை மறியல். புகாரை ஏற்க போலீசார் மறுப்பதாக குற்றச்சாட்டு. மற்றும் பல செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி வரும் 19ஆம் தேதி திருவாரூரில் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. அண்மையில் பெய்த கனமழையினால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தமிழக அரசோ ஏக்கருக்கு 13,500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி வரும் 19ஆம் தேதி திருவாரூரில் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அதன் தலைவர் PR பாண்டியன் அறிவித்துள்ளார். ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 13,500 ரூபாய் என்று நிவாரணம் அறிவிப்பது எந்த விதத்தில் பொருத்தமானது? இதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். 25,000 ரூபாய் ஏக்கர் ஒன்றுக்கு வழங்க வேண்டும். இதனை வலியுறுத்தி டெல்டா மாவட்டத்தை சார்ந்த 12 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வருகிற 19ஆம் தேதி திருவாரூரில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் பிடிவாதத்தை கண்டித்து வரும் 22ஆம் தேதி மதுரையில் விவசாய பிரதிநிதிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என PR பாண்டியன் தெரிவித்தார். திருவண்ணாமலை அருகே முன் விரோதம் காரணமாக தாக்கப்பட்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்தது குறித்து புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பிணத்துடன் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள நத்தவாடி கிராமத்தை சேர்ந்த பௌனம்மாளை ஊராட்சி தலைவரின் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்ய மறுத்த போலீசாரை கண்டித்து காவல் நிலையம் முன்பு சடலத்தை வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் காவல் உதவி ஆய்வாளர் சின்னத்தம்பி மீது சிலர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. அவங்க சித்திக்கும் ஊரில் வந்து சித்திக்கும் அது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒரு பிரச்சனை. அது சித்தியினுடைய புள்ள வந்து ஏதோ தகராறு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை ஜெயிலில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்களும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் எடுத்து போய் வச்சாங்க. வச்சு அவங்களும் ஜாமீனில் வந்து கைது போட்டுருந்தாங்க. கேஸ் நடந்துட்டு இருந்தது கோர்ட்டில். GH ஹாஸ்பிட்டல் எடுத்துமே அட்மிட் பண்ண உடனே டாக்டர் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, நீங்கள் ஸ்டேஷனில் எடுத்துமே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். 13ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க வந்து 3 டேஸாக வந்து அங்கே ஆக்ஷனே எடுக்கலை. சித்தி போய் அழுதுட்டு 2-3 நாளாக இவங்க போய் சொன்னாங்க. அதுக்கு எந்த ஒரு விதமான ஒரு சரியான ஆன்சரே அவங்க வந்து அளிக்கல. கோரிக்கை என்னன்னா, அவங்களுக்கு வந்து உயிர் போன காரணம் அவங்களை அடிச்சவங்க மீது 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும். பட் காவல் நிலையம் ஏன் வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா நடவடிக்கை எடுக்கல? அவங்க எடுத்திருந்தா அவங்க உயிர் போயிருக்காது. இதுதான் காரணம். அவங்க மீதும் அந்த அடிச்சவங்க மீது நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
போராட்டம் காரணமாக அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு காவல்துறை டிஎஸ்பி குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சமரசம் செய்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சென்னை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேமுதிக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. வடகிழக்கு பருவமழையினால் சென்னை, கடலூர், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியது. இதன் எதிரொலியாக வீடு மற்றும் உடைமைகளை இழந்து தவித்து வரும் மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்தின் ஆணையின்படி தேமுதிக சார்பில் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை தேமுதிகவினர் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி கழக தேமுதிக சார்பில் செங்கல்பட்டு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் கலந்து கொண்டு வேணுகோபால் நகர், பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பிரெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். இதேபோல் கடலூரில் பெண்களுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், புடவை, வேட்டி, போர்வை மற்றும் சப்பாத்தி, பிஸ்கட் போன்றவற்றை சுமார் 1000 பேருக்கு பன்ருட்டி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து வழங்கினார். இதேபோல் குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த 8 வீடுகளில் இருந்தவர்களுக்கு பாயாசத்தில் மயக்க மருந்து கொடுத்து 40 சவரன் நகைகள் மற்றும் கார் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடி கோபாலபுரத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார். வாகன உதிரி பொருட்கள் கடை நடத்தி வரும் இவரது அடுக்குமாடி குடியிருப்பில் கேரள மாநிலத்தை சேர்ந்த கார் ஓட்டுநர் ஹரிகிருஷ்ணன் வாடகையில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஹரிகிருஷ்ணன் தனக்கு பிறந்த நாள் என்று கூறி குடியிருப்பில் இருந்து 8 வீட்டு பெண்மணிகளுக்கு பாயசம் கொடுத்துள்ளார். இதனை குடித்த அவர்கள் சிறிது நேரத்தில் மயக்கம் அடைந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து அனைவரது வீட்டிலும் நுழைந்து கழுத்தில் அணிந்திருந்த நகைகள், செயின்கள் உள்ளிட்ட சுமார் 40 சவரன் தங்கத்தை கொள்ளையடித்துக் கொண்டு வீட்டு உரிமையாளரின் காரை திருடி தனது மனைவி 4 குழந்தைகளுடன் தப்பி சென்ற சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் புத்தனக்காரு இந்த மாதிரி வீட்டில் பாயாசத்தில் ஏதோ மயக்க மருந்து ஏதோ கலந்து போட்டு ஒரு 5 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. நான் 8-9 மாதமாக இருக்கிறேன், நல்லா பழகிருக்கிறாங்க, இது பண்ணாங்க. நான் தகவல் தெரிஞ்சு வீட்டில் கடையை விட்டுட்டு வீட்டில் வந்தோடனே நம்ம பையன் ஃபோன் பண்ணான். நான் இதற்கிடையே வேலூர் போலீசார் அளித்த தகவலை அடுத்து கொள்ளையடிக்கப்பட்ட கார் சென்னை, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது ஓசூர் சிப்காட் போலீசார் மடக்கி பிடித்தனர். அத்துடன் கொள்ளையடித்த தம்பதியினரை போலீசார் கைது செய்து வேலூர் மாவட்ட போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடமிருந்து பணம், நகை கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டில் விருதம்பட்டு அந்த லிமிட்டில் மயக்க மருந்து கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருந்து நகை பணம்லாம் கொள்ளடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க மயக்கமான நிலையில் இருக்காங்க. இப்போ அங்கேருந்து நமக்கு எஸ்பி ஹவுஸ்லேருந்து அலர்ட் பண்ணுறாங்க. மைக்கில் ஒவ்வொரு டோல்கேட்டாக செக் பண்ணும்போது கரெக்டாக இந்த டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் பண்ணி வரும்போது ஆமாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிட்டு சொல்லி இங்கே இருக்கிற டீம் அலர்ட் பண்ணி பிடிச்சோம். 3,16,000 அமௌண்ட்டு, ஒரு சவரன்ஸ் இருக்கும். எவ்வளோ கணக்கு போடல, ஒரு 2 செயின், 4 வளையல் அந்த மாதிரி இருக்குது. அந்த நகைகளை இப்போ செக்யூர் பண்ணிட்டு அக்யூஸ்ட் எடுத்துட்டு வெள்ளூர். இதற்கிடையே நாகை மாவட்டம் சீர்காழி அருகே கூலிப்படையை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் அவர்கள் வந்த காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. சீர்காழியிலிருந்து மயிலாடுதுறை புறவழிச்சாலையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இந்த கும்பல் பிடிபட்டது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு இடங்களில் கொலை, கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. நன்னிலம் அருகே மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பெய்த கனமழையினால் விவசாய நிலங்கள் மற்றும் விவசாயிகளின் வீடுகள் பெரிதும் சேதமடைந்துள்ளது. இதனை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து தேமுதிகவினர் நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் பாலாஜி தலைமை தாங்கி பேசினார். மழையினால் முழுவதுமாக பாதித்த விவசாயிகளின் வீடுகளுக்கு 1 லட்சம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பயிர்கள் கடந்த 15 நாட்களாக மூழ்கி இருக்கிறது. சம்பா பயிரும் தாளடி பயிரும் இப்போது அழுகி வரும் மகசூல் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும் நிலை இருக்கிறது. அதனால் இந்த பகுதி விவசாயிகள் எல்லாம் கலக்கமடைந்துள்ளார்கள். அரசு அறிவித்திருக்கும் இழப்பீடு தொகையோ ஹெக்டேருக்கு 13,500 என்று, அதாவது ஏக்கருக்கு 5,400 ரூபாய் என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக இந்த தொகை பத்தாது. குறைஞ்சபட்சம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று மாநில அரசை நாங்கள். இதேபோல் திருச்சி திருவெரும்பூர் அருகே 60 ஆண்டு காலமாக பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்த குளத்தை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் தேமுதிகவினர் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
குளத்தில் உள்ள நீரை பொதுமக்கள் பயன்படுத்த விடாமலும் குளத்தில் உள்ள மீன்களை தன்னிச்சையாக ஏலம் விடுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னையே தண்ணீரில் மூழ்க வாய்ப்புள்ளது என பரவி வரும் தகவல் முழுக்க முழுக்க வதந்தி என்று யாரும் அதனை நம்ப வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் இதனை கூறியுள்ளார். 2015 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நிகழப்போகிற இயற்கை சீற்றங்கள் அறிவியல் அறிஞர்கள் உட்பட அனைத்து பிரிவு மக்களையும் அச்சத்தில் பயமுறுத்தி வருகின்றது. ஒரு அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம். 2015 இன்னும் சொல்லப்போனால் இந்த 16 தேதியிலிருந்து 22 தேதிக்குள் மீண்டும் சென்னை அல்லது தமிழகம் ஒரு பெரிய மழையினை எதிர்கொள்ளப் போகிறது என்றும், அதுபோல சூரியனிலிருந்து ஒரு பெரிய காந்த புயல் பூமியை தாக்கி ஒரு உலகத்தில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்கிறதையும், இதனான மழை பொதுவாக வருகின்ற மழையை விட 2 மடங்கு அதிகமாக பெய்தது தான் ஒரு அசாதாரண மழையாக இருக்கின்றது. தமிழகத்தினுடைய வடகிழக்கு பருவமழையை 3 காரணிகள் ஒவ்வொரு வருடமும் தீர்மானிக்கின்றன. ஒன்று, எல்லினோ எனப்படும் ஒரு வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கடல் மற்றும் வளிமண்டல ஒரு நிகழ்வு ஒன்று. மற்றொன்று, இந்திய பெருங்கடலினுடைய கிழக்கு திசையும் இந்திய பெருங்கடலில் மேற்கு புறத்தில் உள்ள ஏற்படுகின்ற கடல் மாற்றமும், அதாவது கடல் அழுத்த மாற்றமும் தமிழகத்தினுடைய வடகிழக்கு பருவமழையை தீர்மானிக்கின்றது. பொதுவாக இதுவரைக்கும் இந்த சூரிய காந்த புயலினால் பெரிய மாற்றங்களோ பெரிய பாதிப்புகளோ ஏற்பட்டதாக புள்ளி விவரங்கள் இல்லை. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்தில் அமைந்துள்ள மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி கரூர் அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட ரத்தினம் சாலையில் பூ மார்க்கெட், திரையரங்குகள் மற்றும் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், மாணவ மாணவியர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அங்கு திடீரென அரசு மதுபான கடை திறந்துள்ளதை கண்டு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிகளுக்கு மூடுவிழா நடத்தும் அதிமுக அரசு டாஸ்மாக் கடைகளை மேலும் மேலும் தங்களை சீரழித்து வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். பக்கத்தில் பூ மார்க்கெட்டு சென்ஷன் இருக்குது. கொஞ்சம் இப்போ பயம் இல்லாமல் நாங்கள் இந்த நைட்டு வேலையில் போயிட்டு வந்தோம்னா பயம் இல்லாமல் போயிட்டு வர்றோம். இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுனால நாங்கள் போயிட்டு வர்றோம். இதே இங்கே ஒயின்ஸ் கடை இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நடமாட்டம் இருக்க முடியாது. ஏன்னா அது 90% அது பயம்தான். இதில் கையில் விட்டு இந்த பக்கம் வர முடியாது. அது எல்லா ஈவும் இந்த பக்கமே வர முடியாது. ஒயின்ஸ் கடை இந்த பக்கம் வந்துச்சுன்னா கஷ்டம்தாங்க. பூ மார்க்கெட் இருக்கணும். சரி, இப்போ இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் வந்துட்டு இருப்பாங்க. இந்த மேலே அந்த ஒயின்ஸ் கடை இருந்துச்சுன்னா இங்கே வர முடியாது. ஆனால் இங்கே இருந்துச்சுன்னா இது உயிருக்கு ஆபத்து கண்டிஷனாக இருக்குங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மதுபான கடை வழியாக சென்ற பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உடனடியாக கடையை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திருச்சியில் உள்ள சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி வெஸ்ட்ரி பள்ளி கூட்ட சிறப்பு குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் 26 சிறப்பு பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழா குறித்து ஆடல், பாடல், நாடகம் ஆகியவைகள் மூலம் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் மறைந்த அப்துல் கலாமிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக நடனத்துடன் மாணவர்கள் நடித்து காட்டியது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. சிறப்பு பள்ளிகளை சேர்ந்த சிறப்பு பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து இந்த மேடையில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 20 குழந்தைகள், 5 ஆசிரியர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் அனுமதி உண்டு. அனைவருக்கும் பரிசு உண்டு. ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய திறமையை வெளிக்கொணரும் விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறோம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்தியிலையும் பலவித திறமைகள் இருக்குது. ஆடல், பாடல் எல்லா நிகழ்ச்சியும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த திறமைகளை வெளிக்கொண்ட விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு குழந்தைகளுக்கும் சான்றிதழும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன.
ISL கால்பந்து இறுதிப் போட்டிக்கு நுழையுமா சென்னை அணி? கொல்கத்தாவுடன் இன்று பல பரீட்சை. விவரம் இடைவேளை. செய்திகள் தொடர்கின்றன. ISL கால்பந்து தொடரில் சென்னை கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது அரையிறுதி லீக் ஆட்டம் புனேவில் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இரண்டாவது சீசன் அரையிறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கோவா, கொல்கத்தா, சென்னை, டெல்லி ஆகிய அணிகள் முதல் 4 இடங்களை பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறின. இதில் டெல்லியை வீழ்த்தி கோவா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த நிலையில் புனேவில் இன்று நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் சென்னை, கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.